ரஜினி ஒரு அறிக்கை வேற கொடுத்திருக்கிறாரு. அந்த பரதேசியை பண்ணுற வேலை செஞ்சு சில்லறையாக இருக்காங்க. இப்போ நம்மளே திட்டுறாங்கன்னு நான் சொல்லுவேன், டேய் நீ என்னை திட்ட உங்கள் நொன்னு அடி பண்ணாம அந்த வளர்ந்துக்கிட்டவன் பேசினான்ல அந்த பேர் என்ன ஆதவ் ரெட்டி. ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அவன் பேசல, விஜய் தான் பேசுவான். விஜய் சொல்லி பேசியிருக்காரா? விஜய்க்கு தெரியாமல் பேச முடியும். ரஜினியை பற்றி இப்படி பேசுங்கலாம் சொல்லுவாரா என்ன? பேசுகிறத ரசிக்கிறவனும் அவன் தான். இந்த துணிச்சல் நிறைய பேருக்கு இவர் வரன்னு சொல்லிட்டு வரல அரசியலுக்கு, அதாவது ஒப்புமைப்படுத்துறதுக்காக தானே ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். வரல இல்லை ரஜினிகாந்த், அல்டிமேட்டா நம்ம பார்க்கல இல்லை, வரல இல்லை. வரல. ஆனால் மன வலிமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 41 பேர் செத்தப்ப இவனும் இவங்க நொன்னனும் எப்படி நடந்துக்கிட்டாங்க? சிபிஐ ஆஃபீஸுக்குள்ள இருந்தே கார்ல டாப்ல ஏறி கை காட்டிட்டு வர அளவுக்கு மன வலிமையான ஆள் தானே. குறிச்சு நீங்க டார்கெட் இல்லை புரியுது. ஆனால் அன்ஃபிட்னா விஜய் அன்ஃபிட். தப்பு அரசியலுக்கே ஐந்தொரு ஜடத்தை விட கீழே இருக்கான். யாரை எதுக்குறோம், யாரை திட்டுறோம்? உங்கள் நொன்னனை பற்றி எவன் பேசினாலும் திட்டுறது, அசிங்கமா அவனை மாத்திரம் அவங்கள மாத்திரம் திட்டல, அவங்க குடும்பத்தை திட்டுறது. இது ஒரு அரசியல் நடத்துகிற பாங்காதுங்க. எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். ஒரு தலைவன் என்ன பண்ணணும், டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லணுமா இல்லையா? அன்கண்ட்ரோல்டா இருக்காங்க. அந்த அளவுக்கு சொன்னாலும் கேட்காத தான் வேற இருக்க வேண்டியவன்னு சொல்கிறேன். தலைவன் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டை நீ பிடிக்க போறேன், முதலமைச்சர் ஆக போறேன், வெங்காயம் பண்ண போறேங்கிற ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு கேவலமா நீசத்தனமா இல்லை இதெல்லாம்? மகளிர் தின விழால கூட என் விஷயம் இந்த சின்ன சின்ன இதுல எல்லாம் நீங்க வராதீங்க, என்ன ஒர்த்து இல்ல, அது ஒர்த்து இல்லை, அது ஒர்த்து இல்லைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் தம்பி. அது ஒரு 27 வருஷமா குப்பை ஓடின ஒரு கொண்டாட்டியவே நீங்க ஒர்த்து இல்லைங்கிற ஒருத்தன் சொல்லும்போது, அதுவும் பெண்கள் தினத்துல வழக்கு வரைக்கும் போயாச்சு. போன பிறகும் யாரை குற்றம் சாட்டாங்களோ அவங்கள நீ கூட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னா நீ அவன் எப்படி நீதி நியாயம் இதெல்லாம் பார்க்க முடியாது. வெக்கமா இருக்கு நமக்கு. எப்படி அவங்கள விட்டு வைக்கிறோம் நம்ம? நீங்கள் ஒரு சேடிஸ்ட். டெல்லிக்கு போகிறேன், முதல் நாள் திரிசாங்கிறவங்க போகிறாங்க, 2வது நாள் இவர் போகிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கும். ஒரு விஜய் அப்போ ஒரு திரிசா வேறு இருக்கணும்ல சார். சார் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசுது சார். ஏன்டா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறேன், ஏன் வைக்கக்கூடாது? காசு இருக்கு வச்சுக்கிறான். ஒரு பிள்ளை நாங்கள் பொண்டாட்டியாக இருக்கோம்னு சொல்லி இந்நேரம் அவன் பிள்ளையை கூப்பிட்டு, இல்லைம்மா தப்புமா சொல்லணுமா இல்லை இவங்க கூப்பிட்டு வீட்டில் போய் சொல்லுங்கடா, அறிக்கையே விடணும் சார். இவ்வளவும் பார்த்துக்கிட்டு ரசிக்கிற ஒருத்தனை நீங்கள் எப்படி சார் அவனை இந்த கணக்கில் சேர்ப்பீங்க? இவனுக்கு பின்னாடி வரணும் இதில் சேரணும்னு சொல்கிறவங்கள எதால் அடிக்கிறது சார்? ஓட்டால் தான் அடிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கூட்டல் கணக்கு இருக்குது. அப்படியே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்போ பாருங்கள், தேர்தலுங்கிற ஒன்று வரும் காலம். அப்போ காத்திருந்து பதில் சொல்லும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கிரண் கோபால். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் இல்லைன்னு உழைக்கும் பத்திரிகையாளர். மகிழ்ச்சிங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்கன்னு? இதற்கிடையில் சிபிஐ விசாரணைக்கு தாவேக தலைவர் விஜய் போயிட்டு வந்திருக்கார். செந்தில் பாலாஜி இன்னைக்கு போயிருக்கிறாரு. அதன் ஒட்டி இப்போ ரஜினி ஒரு அறிக்கை வேற கொடுத்துருக்கிறாரு. காலம் பதில் சொல்லும்ன்றாரு. காலம் பதில் சொல்ல நல்ல வார்த்தை சொன்னார். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். அதுக்குள்ள அர்த்தம் 1000 இருக்குது. பெரியவங்க பெருசு தான் சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஓகே. திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை ரஜினிகாந்த். தேர்தல் எதிர்பார்த்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன கொடுமைண்டா, தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண நைட்டு இந்த 10,000 ரூபா 5,000 ரூபா கொண்டு போனவங்களாம் நிறைய இடம் மறித்து பிடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது தேர்தலுக்கு ரூபா கொடுக்குறவன் ரோட்டில் கொண்டு வாங்கலாம் தம்பி. முதல்ல அறிவு வேணாம் கொஞ்சம். அது கொடுக்குறவன் வீடுகளில் இந்த இப்போ ஏதோ விசில பிடிச்சாங்கிறான். அந்த
அந்த பரிசு பொருட்களை அருண்ராஜ் மூஞ்சி முகரெல்லாம் போட்டு ஈய பாத்திரம் பித்தளை பாத்திரமாக வச்சுருந்தாங்க. இது மாதிரி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்கன்னா வச்சுங்க. ரோட்டில் அப்பா ஒரு அம்மா கதறது பாருங்கள், ஆஸ்பத்திரி கொண்டு போன ரூபாய் அப்படிங்குது. என்னங்கடா அப்படி என்னடா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு ரொம்ப? அப்போது மத்திய அரசு அவங்க சார்ந்த, மத்திய அரசுனா பிஜேபி, அவங்க சார்ந்தவங்கன்னா கொஞ்சம் விட்டுருவாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அது ரூல்ஸ் என்ன வெங்காய ரூல்ஸு? நீங்கள் வேறு ஒருத்தன் ஒரு எல்லாத்துக்கும் நீ ஆதாரத்தை கொடுங்க, எல்லாம் பேங்க்கை பண்ணிகிட்ருக்கான். அப்போ இல்லை தம்பி, பாவப்பட்டவங்க எங்கேயா அடமான வச்சுருப்பாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க. அமெரிக்காவில் போய் கேட்டால் அவன் எல்லாம் காலில் வியாபாரம் பண்ணுவான். இங்கே அப்படி கிடையாது தம்பி, அண்டாடங்காட்சிகள். அது கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு பாருங்க, ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி நிற்பாங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், எங்கேயோ கொண்டு போட்டுருக்கான், இங்கே இருக்க டீ கடை மூட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அது நான் என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. அவன் எங்கே போகிறான்? ஈரானு யார் முறை போகிறான், துபாய் போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். நாடு ஏதோ நாசமாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற டீ கடை மூடுறாங்க தம்பி, விலை ஏற்றிட்டாங்க. திறந்துருக்கிற கடையில் விலை ஏற்றிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? வடை கடையை மூட்டாங்க, பச்சி கடையை மூட்டாங்க. எரிபொருள் பற்றாக்குறைன்றாங்க. இல்லை நான் சொல்கிறேன், நீ என்னடா பண்ண, என்ன நாடு? நான் ஒன்றும் புரியல. அதை நீ பார்க்க வேண்டிய கடமை நாட்டுக்கு இருக்குல்ல, இல்லையா? பாதிக்கக்கூடாதுல்ல, மக்களை பாதிக்காமல் அவன் நம்ம இடத்துக்கு வந்து கொண்டு போகல. அது எப்படி டீ கடையை மூடுவீங்க? அப்போ நீ அதுக்கான எல்லா வேலையும் நீ பார்த்துருக்கணும், பார்க்கணுமா இல்லையா? போர்க்கால எச்சரிக்கையாக இருந்திருக்கும். ஆமாம், போர்க்கால நடவடிக்கை இருக்குல்ல, அது போர்க்காலத்திலேயாவது எடுக்கணும்ல. ஆமாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் டீயும் பஜ்ஜியும் இல்லாமல் இருப்பீங்க. ஜனங்கள் இதை நம்பியே வாழ்கிறவன் இருக்கான்ல. பாருங்க, இந்த ஸ்விக்கி 50% வேலை இழந்துட்டாங்களா அந்த பையன். இந்த பார்சல் போடுவாங்கல்ல, ஒரு போர். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, மத்தியில் வந்து அறிக்கை மாத்திரம் அவர் ஒரு அறிக்கை கொடுப்பார். அறிக்கை இல்லை, மைக்கில் பேசுவார் பிரதமர். எந்த பாதிப்பும் இல்லை, எரிவாயு பிரச்சனை இல்லை அப்படின்னு வேற அந்த மத்திய எரிவாயு அமைச்சர் பேசுவார், இவர் பிரதமர் பேசுவார். இங்கே இருக்க டீ கடையை மூடுவான். இப்போ ஆக்கிட்டாங்க, விலையை ஏற்றிட்டாங்க. ஏற்றின விலையை குறைக்கவும் மாட்டாங்க நம்ம ஆளு. சரியானதுக்கப்புறம். ஆமாம், என்னைக்காவது ஏற்றின இட்லி விலையும் வடை விலையும் டீ விலையும் குறைச்சிருக்காங்க பார்த்துங்க. இப்போ 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 டிமாண்டுங்கிறான். அதுதான் கரண்ட் ஸ்டவ் வந்துருச்சுல, இண்டக்ஷனில் யூஸ். ஆமாம். அப்போ உனக்கு என்ன லாபம், லாஸு? அதுக்கு அதை விட கம்மியாக ஓடும் கரண்ட்டு. இது ஒரு பக்கம். அடுத்து இப்போ நீங்கள் ரஜினிக்கு வந்துட்டீங்க. ரஜினி சாருக்கு திடீர்னு ஒரு அறிக்கை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்லாம் கிடையாது தம்பி. இல்லை ரியாக்ட் பண்ணுவாரா இதுக்கெல்லாம் அப்படின்னு இருந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணுறாரு. அந்த பரதேசியை பண்ணுற வேலை தம்பி. இவங்க அந்த டீ விற்கிறவங்க கட்சி இருக்காங்கல்ல, அவங்க சில்லறையாக இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், டேய் நீங்கள் வந்து இப்போ நம்மளே திட்டுறாங்கன்னு வச்சு, நான் சொல்லுவேன், டேய் நீ என்னை திட்ட உங்கள் நொன்னு அடி பண்ணாமல். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது வந்து கேவலப்படுத்தி திட்டினா நம்ம ஓடிடுவோம், திட்ட மாட்டோம். பயந்துருவீங்கன்னு கருத்தாரில் வில்லனுங்கிறது இருக்குல்ல, அதான் அங்கே ஒன்றுமே இல்லையே. இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த வளர்ந்துக்கிட்டவன் பேசினான்ல, அவன் பேர் என்ன, ஆதவ் ரெட்டி. அவன் பேசும்போது நான் உடனே என் தம்பிகிட்ட சொன்னேன், இது அவன் பேசலை, விஜய் தான் பேச சொல்கிறான். விஜய் சொல்லி பேசியிருக்காரா? விஜய்க்கு தெரியாமல் பேச முடியாது. ஏன் சார் விஜயெல்லாம் இதெல்லாமா சொல்லி ரஜினியை பற்றி இப்படி பேசணும்லாம் சொல்லுவாரா என்ன? பேசுகிறத ரசிக்கிறவனும் அவன் தான். விஜய் சொல்லாமல் பேச மாட்டான் தம்பி. நீ எங்கே கை வச்சா என்ன ஆகுன்னு தெரியாது அவனுக்கு. ரஜினிகாந்த் விஜய் ஏன் இப்படி பேச வைக்கணும் யாரையோ வச்சு கூட? அதான் நீங்கள்
அப்பயே பாபா படம்னு ஒன்று வந்தது தெரியுமா தம்பி? பாபா அது வந்து ஒரு ரஜினி வரலாற்றில் அது ஒரு தோல்வி படம். ம். அது தோல்வி அடைஞ்சதுக்கு ஏன் அப்போ வந்து இப்போ ஞாபகம் இருக்கா, இந்த இவங்க பாமக ஆ ஆ அவங்க வந்து ஓட விடாம செய்வோம்னு அறிவிச்சே செஞ்சாங்க. பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் இருந்தது. வேல்முருகன் வெளிப்படையாவே சொன்னார், இந்த காட்டுல தான் வச்சிருந்தேன் அந்த பொட்டியை தூக்கிட்டு இருந்து. அப்படின்னு ம். அப்போ வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி அவர் பூஜைக்கே வந்த ஒருத்தர் இறந்துட்டார். ஃபஸ்ட்டு ஷோவா எதுக்கோ வந்தவர், ஏதோ அவர் இறந்துட்டார்ல, ஒரு சுவாமி ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இவ்வளோ போச்சு. அந்த தோல்விக்கு நான் கேள்விப்பட்டது விஜய் வந்து பார்ட்டி கொடுத்துருக்கான். பாபா தோத்ததுக்கு விஜய் பார்ட்டி அப்போ கொடுத்தாரு. எத்தனை வருஷம் ஆச்சு சார் பாபா எப்போ 2000 early 2000ல 2002 அந்த டைம்ல அது அப்பெல்லாம் ரஜினி ரசிகர் சார் விஜய். வெளிப்படையா படங்கள்ல ரஜினியை தலைவானெல்லாம் போற்றி. இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு வேடதாரி. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், விஜய் பார்ட்டி கொடுத்து என்ஜாய் பண்ணியிருக்காரா? ஆமாம், சந்தோஷப்பட்டு அப்படியே. இது அப்போ இருந்து போகுது. 20-25 வருஷத்து பகைன்றீங்களா? நீ இடையில கூட பார்த்துருப்பீங்க தம்பி. இடையில அவர் ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவார். அதுக்கு இவன் இந்த தாவேகா கட்சி தலைவர் வார்த்தைகள் கொஞ்சம் கண்ணியமா பேச எனக்கு பயமா இருக்கு. தாவேகா தலைவர் மரியாதையான சொல்லுவார். கரெக்ட் தான். அப்புறம் ஒருமையெல்லாம் ஆமாம், அந்த தம்பின்னு சொல்லுவோம். வந்து மேடையில் சொல்லுவார், சிங்கம் கதை சொல்லி அப்படியே காட்டு வழியாக வந்துச்சு, அங்கே காக்கா கழுகு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கில் நின்றுட்டு ஒரு சுற்றுற பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா? காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுவார். அது வந்து அது இது இப்போயே நடந்தது. இப்போ நடந்து 3 வருஷம் இருக்காது, 4 வருஷம் இருக்குமே, 2-3 வருஷம் இருக்கும். ஆதவ் பேசுனது இந்த பையனுக்கு தெரியாமல் இருக்காது. என்ஜாய் தான் பண்ணி. அப்போ என்ன பண்ணல, அப்படியே அவனுக்கு தெரியாமல் இவன் பேசிட்டான் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒரு அறிக்கை விட மாட்டாங்க. கட்சி இப்படி உணர்ச்சி வேகத்தில் இப்படி பேசிட்டாங்க, அதை நான் கூப்பிட்டு பேசினேன், கண்டிச்சேன், ஏதாவது வீட்டுக்குள்ளே தானே இருக்கான். நீங்கள் அறிக்கை வந்து மைக்கை பார்த்து ப்ரெஸ்ஸில் போய் பேச போகிறதில்ல. அவர் சமைஞ்ச மாதிரி வீட்டிலே தான் இருக்கான். இப்போ இந்த சிபிஐக்கு போனாங்க இல்லை, போகிற வழியாவது இல்லைங்க அது நான் சொல்லலை அவர் கருத்து அப்படின்னு போயிருக்கலாம்ல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இல்லை? எத்தனை நாள் ஆச்சு? கட்சியின் கருத்து இல்லை, என் கருத்து அல்ல, கருத்து இல்லை, அதனுடைய சொந்த கருத்து அப்படின்னு இருக்கலாமே. இனிமே சொன்னால் இது நடிப்புன்னு அர்த்தம். ஓகே. ஒருத்தன் ஒரு யாரை தொடுறோம், யாரை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கட்சி நடத்துகிறவனுக்கு தெரியாதா? கட்சியில் ஆதவரெட்டி மாதிரி முல்லை மாதிரி நிறைய இருக்காங்க. இப்போ கூட இன்னைக்கு வேலையில் பார்த்தேன், இன்னைக்கு காலையில் அதிமுகவில் ஒருத்தர் என்ன சண்முகம், சிவி சண்முகம்னு ஒருத்தர். ஆனால் அதுக்கு எடப்பாடி இன்னும் பதில் சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் கொஞ்சம் தடித்த வார்த்தை அது சொல்லி பேசியிருக்க கூடாத வார்த்தைகள். ஆமாம், அது சொல்லக்கூடாது. நான் அதுக்குள்ளே போகல. அப்போ இப்போ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவங்க இதுக்கு ஒன்று தலைமை மறுக்குதா இல்லையா, கண்டிக்கிறாங்களா, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவன் கண்டிச்சிருக்கணும்ல. அது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளும் கண்டிக்காமல் இருந்தால் அவன் வந்து இதை ரசிக்கிறாள். ரஜினியை இப்படி சொல்கிறத ரசிக்கிறாள். அவன் ரசிக்கிறாள். அவர் பாடி சிவனேன்னு உட்காந்து அவர் என்ன அடுத்த படம் கமலஹாசனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமா, அடுத்த படம் எங்கே பண்ணலாம், ஜெயிலர் 2 உடைய. இன்னொன்று சார், இப்போ ஆதவர்ஜுன் பேசியதை கூட தன்னுடைய கட்சியின் தலைவர் தைரியமா துணிச்சலா வந்து நிற்கிறார். அந்த துணிச்சல் நிறைய பேர்த்துக்கு இல்லை. இவர் வரன்னு சொல்லிட்டு வரல அரசியலுக்கு, அதாவது ஒப்புமைப்படுத்துறதுக்காக தானே ஒரு வேலை சொல்லியிருக்கலாம். தன் தலைவரை பெருமைப்படுத்துறதுக்கு வரல இல்லை ரஜினிகாந்த். அல்டிமேட்டா நம்ம பார்க்கல இல்லை, வரல இல்லை, வரல. ஆனால் மன வலிமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னங்க வரல, ரைட். நான் 96லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் தம்பி அவர் வரமாட்டாருன்னு. எனக்கு அவர் ரொம்ப தெரியும் இல்லை, ஆனால் கொஞ்சம் தெரியும். நான் வந்து நட்பு பாராட்டுறவனும் இல்லை, அவங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவனும் இல்லை. ஆனால் எனக்கு அவருக்காக ஒரு பத்திரிகை நடத்தினேன்.
அப்போ நான் 96லேருந்தே அவர் வரமாட்டார் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ இடையில கூட வரப்போகிறேன்னு சொன்னப்பையும் அப்பயும் நான் சொன்னேன் என் தம்பிகள்கிட்ட வரமாட்டாருன்னு. என்னென்ன எப்படி சொன்னால் அவர் வரேன்னு அனௌன்ஸ் வரமாட்டாருன்னு வரமாட்டார். அவருடைய இயல்பு வேறு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இப்போ இவங்க மன வலிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மாதிரி இன்னொரு ஒரு சிண்டு முடிச்சு வச்சுருப்பா. அப்படி திமுக வந்து பயமுறுத்துருச்சு. அதெல்லாம் ஏன் பிரதமர்லேருந்து மொத்த பேரும் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க வயசு கடனுக்கு வந்து. ஆமாம். இப்போ கலைஞரே நான் எடுத்து வச்சேன். கலைஞர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நிலை கண்ணாடி. அந்த நிலை கண்ணாடியை பார்த்து மற்றவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அது கலைஞர் சொல்லியிருப்பார். அப்படி திருத்தி கொண்டால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அவர் இன்றைக்கு எந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்? நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், ஆகாயத்தை தாண்டி நட்சத்திரங்கள் பக்கம் போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஒரு கவியரங்கத்தில் பேசினது அது. அந்த கவிதை வேகத்திலே அவசரத்திலே சொன்னது. நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து முடித்தாகிவிட்டது. இனிமேல் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வான்வெளியில் சூரியனுக்கு பக்கத்தில், சூரியனுக்கு நிகராக இருக்கின்றார். சூரியனுக்கு பக்கத்தில் என்றால் நீங்கள் அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்ள எண்ணக்கூடாது. அவர்களின் இத்தகைய உயர்வுக்கு, இத்தகைய புகழுக்கு இன்றைக்கு உரியவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சூப்பர் ஸ்டார் என்று முழுமையாக சொல்வதற்கு முன்பே முதல் எழுத்தை சொன்னவுடனே இந்த மன்றம் அதிர கையொலிப்பு கிளம்புகிறது என்றால் அதற்கு அவர் ஒரு நாள் 2 நாள் பட்ட சிரமங்கள் அல்ல. என்ன அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்கார். இது வந்து ஏன்னா ஒரு திமுககாரங்கிறனால சொல்லலை. ஒரு கலைஞர் இந்த மாதிரி பறந்துபட்ட எல்லா பெரிய தலைவர்களுடைய அன்பையும் மரியாதையும் வாங்கி வச்சுருக்கிறாள். சந்தேகமே வேணாம். ஒரு சின்ன ஒருத்தன் அவன் வந்து அவன் பின்னாடி எப்படா வந்தானா அது வேறு இன்னும் சாக்கடையாக இருக்கும். ஆதவர்ஜுனா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாக்கடையாக இருக்கும். லாட்ரி இந்த விஷயத்தெல்லாம் ஏன்னா அது சொல்லித்தானே ஆகணும். ஒரு ஏழை எளிய மக்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துடைய மருமகன். அவன் சொல்லக்கூடாதுல்ல இதெல்லாம். அடுத்து மன வலிமைன்னா எங்கே வருது? மன வலிமை ஏன் தலைவர் மன வலிமையோடு இருக்கக்கூடியவர்ன்றதுக்காக ஏன் சாம்பிள் தான் இருக்கு. 41 பேர் செத்ததுக்கு மன வலிமை எப்படா இருந்தீங்கன்னு அதுதான் உங்களுக்கு ஊர் சிரிக்குது, உலகம் சிரிக்குது, இன்னைக்கு சிபிஐ சிரிக்குது இல்லை. 41 பேர் செத்தப்ப இவனும் இவங்க நொன்னனும் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நீங்கள் அதை மறந்துட்டோம் அப்படின்னு இப்போ பார்த்தோம்ல 2 நாள் முன்னாடி சிபிஐ ஆஃபீஸுக்கு போய் விசாரணையெல்லாம் முடிச்சு சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே இருந்தே காரில் டாப்பில் ஏறி கை காட்டிட்டு வர அளவுக்கு மன வலிமையான ஆள் தானே. ஆமாம். அந்த ஒரு படத்தில் ரூமுக்குள்ளே விட்டு கவுண்டர் பண்ணிய உலக்கையால் அடிப்பா அவன் பொண்டாட்டி. ஒரு படத்தில் நல்ல மிதிப்பா உலக்க பிஞ்சுவோம். அவன் திடீர்னு கதவை திறந்து ஏய் அவன் வெளியே அடியை வாங்கிட்டு வெளியே கதவை திறந்து கதவை சாத்திட்டு என்ன நினச்ச அப்படின்னு இவன் சவுடாலாம் பேசுவான். நான் யார் தெரியுமா கொண்டே விடுவேன், என்ன விளாட்றேன் யார்கிட்ட அப்படிமா. அது மறுபடியும் கதவை திறந்து பொண்டாட்டி சொல்லுவான், ஏய் என்ன சத்தம்னு ஏன்ட்டு மறுபடியும் சிலம்பிட்டே ஓடுவான் தெரியுமா. பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கேன். அதுதான் விஜய் கதை. ஏன்னா வெளியே சார் நான் இப்போ அதே எடுத்துக்குவோமே, பூ மாலை இதெல்லாம் எத்தனை மணிக்கு வருவானே தெரியாது. எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். பூலாம் பூ வீசுனாங்க. அதாங்க பூவெல்லாம் என்ன டெல்லி வீதியில் என்ன நம்ம பூக்கடையை நடத்துகிறாங்க. இது எல்லாமே இந்த 7 மணி நேரமாக எத்தனை மணி நேரம் இருந்தாங்கன்னு தெரியாது. வெளியே வந்தால் இதை வந்து வியாபாரம் பண்ணணும். சிறைக்கு போகிறவன் வெளியே வந்து நீங்கள் இல்லை நான் வந்துட்டேங்கிற மாதிரி தான். இது சிபிஐக்கு தான் இங்கே கேவலம். ஏன் அவங்களுக்கு என்ன சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தன் இப்படி வந்தான்னா இப்போ நாம் என்ன நினைக்கிறது, சிபிஐ செட் பண்ணிட்டாங்களான்னு தானே நினைப்போம்.
சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே ஒருத்தன் காரு, இது ஓப்பன் காரு, இதுக்குள்ளே எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் இல்லை? நீ போனதே 41 கொலைக்கு நீ கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு வெக்கி தலை குனியணும். அதெல்லாம் இல்லாமல் வெளியே வந்து டாட்டா காய்ச்சி அது சனியாக நீங்கள் சரி, ஓகே. மன வலிமைங்கிறதுக்காக ஒரு உதாரணம். மன வலிமை என்ன வேணும் அதான் கேட்குறேன். அந்த மன வலிமை எங்கே உங்களுக்கு? மன வலிமை, மன வலிமையும் சொல்லுங்கள். உங்கள் தலைவர் மன வலிமையோடு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாருன்னு எதாவது ஒன்று சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்று அந்த சாக கொடுத்தவங்கள பூரா வர வச்சு கையில் தலைக்கு 20 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து அவங்கள ஸ்டார் ஹோட்டலில் வச்சு பார்த்தது மன வலிமையா? இல்லை சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க சார், சார்னு கூப்பிட இல்லை, பார்க்காம காதில் பஞ்சு வச்சுட்டு ஓடுனது மன வலிமையா? ஒரு மன வலிமைன்னா என்ன? அந்த ஸ்பாட்டில் அந்த பஸ்ஸில் நின்று அந்த சாவு மயங்கினவங்க எல்லாரும் எடுத்து போட்டு நின்று இருந்தானா அந்த மன வலிமையை நம்ம பாராட்டலாம். நீங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி, நான் தான் சொன்னேன், என்னை கேட்டால் அவன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவன் வந்து வண்டியில் தானே அந்த என்ன பேண்ட்லேயே ஒன்றுக்கு இருந்தாலும் இருந்திருப்பான். இல்லை மன வலிமையை பற்றி பேசுகிறது இல்லை எவனுக்கு. நீங்கள் அந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வளர்ந்துக்கிட்டவன் போய் பேசுவார், மறுபடியும் இன்னொரு கைங்கிட்டு பார்ப்பாங்க, மறுபடியும் பேசுவாங்க, டக்குன்னு அடுத்த நிமிஷம் டக்குன்னு இறங்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதுக்கு வந்து சாட்சி இப்போ ஒரு அப்பாஸ்ன்னு ஒருத்தர் சாட்சி கொடுத்துருக்காரு. ஓகே, சிபிஐ ஈரோடு பையன், ஈரோடு அவர் யூடியூபர், அவர் சபானிஷ்னு ஒருத்தர் நடத்தியிருக்காரு. அவர் வந்து போய் போன 4ஆம் தேதி போய் சிபிஐயில் சாட்சி கொடுத்துருக்காரு, நேரடி சாட்சி. அவர் என்ன நடந்தது அப்படியே விழாவரியாக புட்டு வச்சுட்டார். 6:30 மணி வரைக்கும் எந்த எந்த இதுவும் கிடையாதுங்கிறாரு அவர். பஸ்ஸு வர நீங்கள் அது இந்த பக்கம் பஸ் வருது, இந்த பக்கம் அவங்க கார்லாம் வருதான். அப்போ மக்கள் ஒரே இடத்துல அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. பின்னாடி வந்தவங்க சற்று க்ளோஸ் பண்ணதுனால அந்த அவரை அப்போ பார்த்துருந்தா கூட அவன் போயிருப்பான், பார்த்துட்டோமே. அது அந்த சற்று க்ளோஸ் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்துட்டு அவனை பார்க்காம போயிட வேணாமே அப்படிங்கிற அந்த நட்பாசையில் வந்தது. சைடு பூராமே 2 வீலர் பார்க்கிங்க, இதில் ஏறி மிதித்து அந்த இந்த க்ரஷ் இருக்குல்ல, அவன் 6:30லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறார் அவர். 20 நிமிஷத்தில் எல்லாமே அந்த மரத்தில் ஏறுறாங்க, கூரையில் ஏறுறாங்க. கூரையில் ஏறினவன் தப்பிக்கிறதுக்காக ஏறுறான், அவரை பார்க்கணுங்கிறதுக்காக எவனும் ஏறல. அவன் சொல்கிறான் அந்த பையன் ஒரு பெரிய வாய்க்கா, அதில் வந்து சும்மா அட்டைப்பெட்டி இருக்குல்ல அதை போட்டு தான் வச்சுருந்தாங்களாம். அதில் அவங்க உள்ளே விழுகிறாங்க, அட்டைப்பெட்டியில் மிதிச்சு அவ்வளோ, அதுக்கு மேலே அவன் விழுந்துட்டாங்கிறது தெரியாமல் அது மேலே மிதிச்சு போயிட்டாங்க. இப்போ இதை போய் ஒருத்தன் போய் சொல்கிறான், அவன் என்ன சொல்லியிருப்பான், இதில் இந்த செருப்பு வந்து எல்லாம் நாங்கள் இத்தனை ஊருக்கு போனோம், செருப்பு வராது, அங்கே மாத்திரம் ஏன் செருப்பு வந்துச்சு? செட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக. ஆமாம், செருப்பு எப்படி வந்துச்சு? அதாவது செந்தில் பாலாஜி பேசின அடுத்த நிமிஷம் செருப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். செந்தில் பாலாஜி பேசினதுக்கும் செருப்பு வந்ததுக்கும் 10 நிமிஷம் கேப் இருக்குங்கிறான் செந்தில் பாலாஜியை பேசின பிறகு. அவன் செருப்பு வீசினது ஏன் அப்படிங்கிறத எந்த பையனு சொல்கிறாரு, நம்ம முன்னாடியே சொன்னோம். அதாவது உங்கள் அட்டென்ஷனை திருப்புறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல, மயங்கி கிடக்குறான், ஏன் இந்த பக்கம் நீங்கள் பாருங்கடா, உன் பார்வையை கொண்டு வர்றதுக்காக வீசணுங்கிறான். இது செருப்பு ஏன் செருப்பு திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறான். அதாவது ரொம்ப வருத்தமாக தானே இருக்குது. நீங்கள் 41 பேர் சாவை நம்ம மறந்துட்டோன்னு நினைக்கிறாங்க தம்பி. மறந்தாச்சு. இப்போ எல்லாம் கூட்டணிக்காக தான் நாக்கை தொங்க போட்டான்னு அலையிறாங்கல்ல.
எந்த கூட்டணி சார்? நான் இல்லவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டாங்களே. வதந்திகளை நம்பாதேன்னு தானே சொல்றாரு. சொல்லுவார் சார். ஆனால் நீங்கள் வந்து அவன் அந்த ஆள் வந்துட மாட்டானா? ஏன்னா ஓட்டு பிச்சை தானே அது. இந்த கூட்டி கழிச்சு போடுறாங்களே. இப்போ தான் அவன்கிட்ட 50% இருக்கிறான், இவன்கிட்ட 30% இருக்கான். எல்லாம் கூட்டி பார்த்தா 200% வரும். புரியுதா? அதெல்லாம் இருக்குது. அதனால இது வசதியாக இதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம வந்து இந்த 41 கொலைகளை அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப எனக்கு அதாவது ஒரு கட்சி எத்தனை பேர் கட்சி வருவாங்க தம்பி, எத்தனை பேர் வருவாங்க. ஆனால் ஒருத்தன் நான் ஜெயிச்ச பிறகு தான், முதலமைச்சர் ஆன பிறகு தான் உங்களை பார்க்க வருவேன்னு சொல்கிறதும், வீட்லேயே தான் இருப்பேன். இல்லை, நீங்கள் போலீஸ் வச்சு தடுக்கிறீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க. இப்போ நான் ஜெயிச்சா என் ஆட்சி அதிகாரத்தில் நான் ஈஸியாக வருவேன். அதான் கேட்குறவங்க கேனையாக இருந்தால் என்ன வேணும் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இறங்கி தெரு தெருவா வருவார்னு வருவார். இப்போ வந்தார்ல, அது மாதிரி வருவார் எல்லாம். அதாவது மன வலிமைக்கு தான் வந்தோம். மன வலிமைங்கிறது வந்து வந்தாச்சு. ரஜினிகாந்த் மன வலிமை மிக்கவர் தான். ஏன் அதுக்கு இல்லை இல்லை கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை, நான் அவருக்கு வக்காலத்தெல்லாம் வாங்கலை. நான் ஒரே ஒரு உதாரணம் தாங்க சொன்னேன். 1995 ஏப்ரல் 22 சிவாஜி சாருக்கு செவாலிய விருதுக்காக பாராட்டு விழா, பெரிய பாராட்டு விழா, சும்மா சொல்லக்கூடாது. அது வந்து திரைத்துறையினர் எடுத்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி பீக். ஆமாம், அப்படி பீக்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரியும். அவங்க போய் சிவாஜி சாருக்கு விழா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஓகே சொல்லிடுது. ஷார்ட்டை கட் பண்ணி இங்கே வராங்க. எல்லா பாலச்சந்தர், பாரதிராஜா, வைஷ்ணவ முத்துராமன், இந்த பெருசுகள்லாம் இவர் எல்லோரும் வரணும் இல்லை, எல்லா நடிகரையும் பார்த்து இவரையும் பார்க்குறாங்க. அப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த மாதிரி சிவாஜி சார் தான் அதில் ஹீரோ. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ஏசி ஹால், அந்த மேடை பக்கத்தில் அந்த ஏசி ஹாலில் சார் இருக்கட்டும், சிஎம்லேருந்து எல்லோரும் வந்துட்டோம் மேடையில். கடைசியில் அவர் அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் நின்று கை தட்டணும். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கும்போது அவர் அப்போ உள்ள வரும் மாசம் அப்படி தான் அவர் கொடுக்குற மரியாதை அது அப்படின்னு சொன்னோடனே இவங்கெல்லாம் சரி சொல்கிறேன்ப்பா, அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். ஆமாம், அதான் வரமாட்டேன். ஏன்னா அவர் தான் நான் சிஎம் எந்திரிச்சு நிற்கணுன்றாரு. எல்லாம் நின்று வரவேற்கணுங்கிறார். அப்போ இவங்க போய் அதை போய் யார் சிஎம்கிட்ட சொல்கிறது? ஓகே, கொண்டே விடும் அந்த அம்மா. இப்போ இவங்க போய் சிஎம்னா டைரெக்டாக பேசுறது இல்லை, அவங்களுக்கு அடுத்து இருக்கணும்னு சொல்லணும். அங்கே போய் சொல்லணும். யாருக்கு சொல்ல தைரியம் இருக்குது? சொல்ல மாட்டாங்களே. அப்போ மறுபடியும் இல்லை நான் வரலன்ட்டார். அப்புறம் மறுபடியும் சிஎம் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டாங்க. நான் வரலன்னு ஒன்று சிவாஜி சாருக்கு செய்தி போயிருக்கு. அதாவது இவன் என்ன காரணம் அதெல்லாம் சரியாது. சிவாஜி சார் என்னடா என் நிகழ்ச்சிக்கு வரலையா? என்னமோ சொன்னியாமே, வரலையா நீ? வரலன்னாங்க. இல்லைப்பா வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அப்போ வந்துச்சு. இது எல்லாமே மாறி நடக்குது. சிவாஜி சார் மேடையில் இருக்காங்க, கடைசியாக ஜெயலலிதா வருது. அப்போ அதெல்லாம் நமக்கே ஜீர்ணிக்க முடியல. உங்களுக்கு செவாலிய விருது வாங்கின ஒருத்தர் சிஎம் வரான் நீ மேடையில், அவருக்கு ஒரு கௌரவங்கிற ஒரு விஷயம் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் பாராட்டு விழாவே. ஆமாம். அப்போ இவருக்கு பாராட்டு பேசுறதுக்கான லிஸ்ட்டில் அவர் இருக்கார். நான் இல்லை நன்றி மட்டும் தான் சொல்லுவேன்ருக்காரு. இப்போ நன்றி சொல்லும்போது தான், கடைசியாக நன்றி சொல்லும்போது இந்த பேப்பர் இருக்குல்ல, அப்படியே அந்த பேப்பரை பார்த்துருக்காரு. கையில் கொடுத்து நன்றி சொல்லுவாங்கல்ல, அந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி, இவருக்கு நன்றி, அதை அப்படியே கசைக்கு அப்படியே சோப்பில் வச்சுருக்காரு. ஓகே, சோப்பில் வச்சுட்டு மைக்கை பிடிச்சிருக்காரு. மைக்கை பிடிச்சி இந்திய
இந்தியாவே வியக்கும் கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய உடல்நலத்துக்காக அரை நிமிடம் எல்லாரும் எந்திரிக்கணுன்ட்டார். எந்திரி வச்சுட்டாரு. அஜய் எந்திரிச்சிட்டாங்களா? ஆமாம், அரை நிமிஷம் ஜெயலலிதாவும் சேர்த்து எந்திரிக்க வச்சான். இந்த தைரியம் யாருக்கு வரும் உங்களுக்கு? சும்மா கிடையாது. அது அரை நின்று அந்த அம்மா எப்படி நிக்க தானே மாட்டேன், நிக்க வைக்கிறது தானே முடியாது, யாரும் போய் சொல்லக்கூட மாட்டேன். நீங்க நான் நிக்க வைக்கிறேன்னு நேரா அந்த அம்மா அப்போ எப்படி பல்ல கடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இது ஒத்துக்கிட்டது இதெல்லாம் பாராட்டிட்டு நான் இப்போ டென்ஷனாக இருக்கேன்னு ஆரம்பிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று முடிச்சதுக்கப்புறம் முடிச்சு ஜெயலலிதாவை பாராட்டுறாரு. முதலமைச்சர் இந்த இது பாராட்டலாம், இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது, இவ்வளோ தூரம் பாராட்டுறதுக்காக வந்தது ஒரு அரசாங்கமே வந்த மாதிரி அப்படிலாம் பாராட்டிட்டு ஒரு இடையில பிரேக் விடுறாரு, ஒரு சொடக்கு ஒன்று அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அப்போ என்ன நடந்ததுன்னா ஃபிலிம் சிட்டி அதுக்கு முன்னாடி திறந்தாங்க, டாக்டர் எம்ஜிஆர். அந்த ஃபிலிம் சிட்டியில் திறக்கும்போது மேடையில் உட்காந்துருக்கிறவங்க யாராருன்னா குஞ்சுமோன், ஜெயலலிதா, ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்காங்க. முன் வரிசையில் சிவாஜி சார் உட்காருவார், மேடையில் இல்லாமல். ஆமாம், ஃப்ரண்ட்டில். ஓகே. அது அவர் ரொம்ப ரொம்ப கோபமாயிட்டார். அவரும் போயிருந்தார். சிவாஜி சார் அவமானப்படுத்திட்டாங்கன்னு அப்போ வந்து அறிக்கை கொடுக்கல, வெளியே சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதை இங்கே சொல்கிறார். அப்படியே நீங்கள் திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அதை திறந்து வைக்கும்போதே சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை, அவரை நீங்கள் மதிக்கவே இல்லை. சொல்கிறார் மேடையில் வச்சு, விழா மேடையிலே சிவாஜி அவர்களை உட்கார வச்சு அவரை கௌரவப்படுத்திருக்கணும், அதை நீங்கள் செய்யலை. அது பெரிய மாபெரும் தவறுன்ட்டார். அது தவறு. தவறு செய்கிறது மனித குணம், தவறை திருத்திக் கொள்வதுதான் மனிதத்தனம். அப்பா சொல்கிறார். அதை இப்போ சரி பண்ணிட்டீங்கன்னாரு. அப்போ ஒரு தவறு பண்ணீங்க, இப்போ இந்த பாராட்டு விழா மூலமாக சரி செஞ்சுட்டீங்க. பாராட்டு இப்படிதான். ஆமாம், சரி செஞ்சிட்டீங்க. அப்படின்னு ஒன்று மேடை இமை எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயலலிதாவை, அதுவும் 95 ஆமாம், அவங்க எம்எல்ஏவே ஆள் வச்சு அடிக்கணும். தப்பு பண்ணுவாங்கல்ல, தப்பு இல்லை, சொன்ன வச்சு கேட்காதவங்க. அவனை பார்த்துங்க. என்ன இவருக்கு மன வலிமை பற்றி பேசுகிறான் ஒருத்தன், மன வலிமையை பற்றி கிளாஸ் எடுக்கிறான் ஒருத்தன். யோசிச்சு பாருங்கள். நான் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டார். அப்போ தான் அதுக்கு முன்னாடி தானே, அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா மறுபடியும் வந்ததுன்னா ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது சொன்னது. அதுக்கு முன்னாடி வந்து குண்டு கலாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னது. தமிழ்நாட்டில் குண்டு கலாச்சாரம் வந்துச்சுன்னு சொன்னது ஆர்மியை வச்சு பண்ணார். ஆர்மியை வச்சு பேசிட்டாரு பாட்சாவில். அதுக்கு ஆர்மியை தூக்கிடுச்சு. ஆர்மி நான் ஒரு எங்கள் முடிஞ்ச பிறகு நான் அவருக்கு பார்த்தேன். எங்கள் அம்மா இறந்ததுக்கு வந்தார். இவர் வேறு நான் வேறு வந்து விழா கூப்பிட்டு என்ன வேலையை பார்த்து போச்சு. இப்போ அந்த பாட்சா படமும் என்கிட்ட இல்லை. அதான் சொல்றாரு, அது இருந்தாலாவது நான் சம்பாரிச்சிட்டு இருப்பேன். அது சர்டிஃபிகேட் அதுவும் போச்சு, அமைச்சரும் போச்சு அப்படிம்பாரு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் நான் ரஜினி ரசிகன் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தையை விடணும். ஒன்று ரெண்டாவது, நீ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க, ரைட்டா? உன்னை நம்பி எல்லாரையும் ஏன் இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா அவர் போட்டு விட மாட்டேங்கிறீங்க, விஜயை விட மாட்டேங்கிறீங்க, விட மாட்டேங்க புரி வச்சு நீங்கள் டார்கெட் இல்லை, புரி வைக்கல. இந்த என்னது அரசியல் இந்த மேடைகளில் எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் தம்பி. ஆனால் அன்ஃபிட்னா விஜய் தான். அன்ஃபிட் எவ்வளோ பேர் பார்த்தேன். மன்சூர் அலிகானை கூட பார்த்தாச்சு. தப்பு அரசியலுக்கே அன்ஃபிட்டா விஜய்? இருக்கக்கூடாது, இருக்கே. ஏன் அன்ஃபிட்ன்றீங்க? இப்போ வந்து பார்க்குற மாதிரி பேட்டி பாருங்களேன். இப்போ
நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த ரஜினி சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு அதாவது எனக்காக நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம். தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். எங்கேயுமே மரியாதை குறைவாக சொல்ல. ரைட்டா? அவர் வந்து அந்த கருத்தை கண்டித்து, அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்களை வருஷப்படுத்தி எல்லாரும் நன்றி சொல்கிறாரு. கடைசியாக ஒரு சொல்கிறாரு, இந்த மாதிரி காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு முடிக்கிறார். ரைட்டா? இப்போ போட்டு பிராண்டுறாங்களா அவங்க ஆட்கள். இதுக்கும் போய் இல்லை அது நான் வந்து இப்போ ரஜினியை திட்டுறாங்கிறக்காக சொல்லவில்ல. நீங்கள் இதை வச்சு மாத்திரம் ஒரு கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அவன் எழுதுகிறவன், இதை பற்றி பேசுகிறவன், அவனெல்லாம் ஒரு ஐந்தறிவு ஜடத்தை விட கீழே இருக்கான். யாரை எதுக்குறோம், யாரை திட்டுறோம்? அதுக்கு தான் என்னை பண்ணவங்கள ஒரு 3 பேரை பிடிச்சி உள்ளே வச்சேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சேன். ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கான் அந்த பையன், நான் இது தப்பே பண்ணிட்டேன், இனிமேல் வந்து என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன்னு லெட்டர் எழுதியிருக்கான் தம்பி ஒருத்தன். ஓகே, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, நான் வந்து நல்லவன் வல்லவன். போஸ்டே பண்ணிட்டாரா? ஆமாம், விக்னேஷ்னு ஒருத்தன், மச்சுவாடி, புதுக்கோட்டை. உயர் ஆசிரியர் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம். உயர் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு, நான் கரூர் துயர சம்பவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் கடுமையாக விமர்சித்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்துவிட்டேன். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வசித்து வரும் நிலையில் சைபர் கிரைம் என் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டது. அவன் எதுக்காக வழக்கு பதிவு செஞ்சதுன்னா, என்னையும் எனது குடும்பத்தையும் கடுமையாக விமர்சித்ததுனால. மேலும் சம்பந்தமில்லாத என் அண்ணன் மீதும் வழக்குகளை செய்துள்ளார்கள். என் அப்பா அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். நான் மத்திய அரசு வேலைக்கு தயாராகி வருகிறேன். என் அண்ணன் திருமணமாகி தனியார் துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கினால் எங்கள் குடும்பம் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி கொண்டனர். இந்த வழக்கு என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. நான் விசாரித்த போது தங்கள் மீதும் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டன. அதையும் மீறித்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஒரு வழக்கின் கஷ்டம் தங்களுக்கு நன்கு அறியும். ஆகையால் இந்த ஒரு முறை மட்டும் என் மீது கருணை காட்டி என்னை மன்னித்து வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இனிமேல் சமூக வலைத்தளங்களில் யாரையும் விமர்சித்து பதிவு செய்ய மாட்டேன். தாங்கள் விரும்பினால் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். இந்த இவன் எழுதுகிறாங்கல்ல, அவனுக்காக வக்காலத்து வாங்கி இவனுக்கெல்லாம் இதுக்கு ஒரு பாடம். புரியுதா உங்களுக்கு? அவதூறாக இது பண்ணுறது. யார் இவங்க நொன்னனை பற்றி எவன் பேசினாலும் திட்டுறது, அசிங்கமாக அவங்கள மாத்திரம் திட்டல, அவங்க குடும்பத்தை இழுத்து திட்டுறது. இது வந்து ஒரு அரசியல் நடத்துகிற பாங்கா தம்பி? எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இதா ஒரு பாங்கு? ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லணுமா இல்லையா? அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்க அந்த அளவுக்கு. யார் சொன்னாலும் கேட்காத தான் வேற இருக்க வேண்டியவன்னு சொல்கிறேன். வேற இருக்க வேண்டியவன்னு சொன்னதே அதுக்கு தான். இவனை வந்து வேரோடு எடுத்து பிடுங்கி எறியணும். நீங்கள் சும்மா விட்டால் கூட அங்கங்கே முளைச்சி வந்துடும். நீங்கள் இந்த பெண்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு அவரோட படுத்து பிள்ளைவாது பெற்றுக்கலான்னு ஒரு பயவில். என்னங்க நீங்கள் எங்கே இருக்கும்? அதே மாதிரி ஒரு பிள்ளை சொல்லுது, என் அக்காவா தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியை கூட இருப்போங்குது ஒரு பயவில். ஒரு பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளை மன்னிப்பு போட்டிருக்கு. இன்னொரு பிள்ளை வந்து 10 பொண்டாட்டி கூட வச்சுக்குவோம், யாரோ வச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசி மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்டுருக்கு. ஏன்னா இந்த தவறு இருக்குல்ல, இது சாதாரண தவறே கிடையாது. இந்த பிள்ளையை சரி, அதை ஒரு தலைவன் என்ன பண்ணும்? ஒரு தலைவன் என்ன தம்பி பண்ணணும்? தமிழ்நாட்டை நீ வந்து பிடிக்க போகிறேன், முதலமைச்சர் ஆக போகிறேன், வெங்காயம் பண்ண போகிறேங்கிற ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு கேவலமாக நீசத்தனமாக இல்லை இதெல்லாம்? இப்படி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நேரம் ஏன் ரஜினி எத்தனை நாள் கழிச்சு? 5 நாள் கழிச்சு கொடுக்குறாரு இல்லையா? ஏன் கொடுக்குறாரு?
இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லையா? நம்மளுக்காக விஜய் பேசியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம் இல்லை? அதாவது அவன் பேசுனது தப்புன்னு அவனாவது, நான் பேசுனது தப்புன்னு அவனே சொல்லியிருக்கலாமே. வாபஸ் வாங்கியிருக்கலாம், அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு அந்த மாதிரி. பேசின அடுத்த நிமிஷமே அவங்க வந்து ஒரு கண்ணன் அறிக்கை. அப்போ நீங்க எதை என்கரேஜ் பண்றீங்க? இல்ல, விஜய் என்கரேஜ் பண்ணல. மகளிர் தின விழால கூட என் விஷயம் இந்த இந்த சின்ன சின்ன இதுல எல்லாம் நீங்க வராதீங்க, என்ன ஒர்த்து இல்ல, அது ஒர்த்து இல்ல, அது ஒர்த்து இல்லைங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் தம்பி. அது இதுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்க ஹர்ட் ஆயிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஹர்ட் ஆயிக்காதீங்க, வராதீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க வருத்தப்படுறாங்க, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. உள்ளுக்குள்ள வராதீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஒரு 27 வருஷமாக குப்பை ஓடின ஒரு பொண்டாட்டியவே நீங்கள் வந்து ஒருத்தர் இல்லைங்கிற ஒரு சொல்லும்போது, அதுவும் பெண்கள் தினத்தில் அவங்க ஃபேமிலி மேட்டர்னு அப்படி விட முடியாதுல்ல தம்பி. அது ஏப்பா நீ ஆட்சியை பிடிக்க போகிறேங்கிற, ஆட்சியை பிடிக்கிற ஒருத்தன் நான் சிஎம் ஆக போகிறேன் ஒருத்தன் சொல்கிறான், இந்த வளர்ந்துக்கிட்டவன் 50 நாளில் போலீஸு எங்கள் பக்கம் தான் வரப்போகுங்கிறான். 50 நாள் எங்கிட்ட வருவீங்க பாருங்க அப்படிங்கிறான்ல என்ன. அப்போ இவ்வளவு இருக்கிறவன் எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், எது போகக்கூடாது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவன்கிட்ட நல்லது எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு துணைவியார் வந்து இதுக்கு போகிறாங்க, வழக்கு வரைக்கும் போயாச்சு. போன பிறகும் ஒரு யாரை குற்றம் சாட்டாங்களோ அவங்கள வந்து நீ கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா நீ அவன்கிட்ட எப்படி நீதி நியாயத்தெல்லாம் பார்க்க முடியாது. வேறு கேட்டால் தனிப்பட்ட இதும்பாங்க. அப்படி தனிப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் எடுத்துக்கவே முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். எனக்கு நான் 41 கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம், செய்தி தான் பண்ணியிருக்கோம். 41 அது நடந்த விதம், அந்த சமயம் இவன் நடந்துக்கிட்டது, அவன் ஆளுக்கு நடந்துக்கிட்டது, ஒரு பைய வெளியே கிடையாது தம்பி, எல்லாம் தலைமறைவு. அதில் அவன் போகிற போக்கில் அவன் அந்த பேசும்போது சொல்லுவான் பாருங்கள், அந்த இவன் அந்த ஆதவர்ஜனா, அதாவது அரசு மொத்தம் தமிழக அரசு ஒரு ஆஃபீஸரை போட்டு எங்களை விசாரிச்சிருந்தா நாங்கள் எல்லோரும் நேரம் உள்ளே இருப்போம் அப்படிமா. அது என்ன அர்த்தம்? சும்மா தூக்கி உள்ளே வச்சுருவாங்களா? நல்ல வேலையாக சிபிஐக்கு நாங்கள் போயிட்டோம். மனசாட்சி, அதுதான் மனசாட்சிங்கிறேன். இவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் எல்லாம் உள்ளே இருந்திருப்போம். ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல ஒருத்தன், சார் மனசாட்சின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி பேசுகிறீங்க சார், அது மாதிரி. அப்போது பழி வாங்கிடுவாங்கன்ற டோன் கூட அதில் இருக்குல்ல. பழி வாங்கிடுவாங்க, பொய்யா எங்க மேல ஜோடிச்சிருவாங்கன்ற ஒரு சிக்னல் டோன் இல்லை. அவன் அதில் சொல்ல நாங்கள் உள்ளே இருப்போம், நான் என்ன அர்த்தம் பழி வாங்கி உள்ளே இருந்தோம், பழி வாங்கினா உள்ளே இருந்துருவாங்கன்னுவாங்க. நீங்கள் அந்த அவனுங்க பண்ண தப்பு வெளில, அதாவது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தம்பி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீ அந்த பிள்ளைகள்லாம் பேட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலம் வந்து நம்மளை சபிக்கும். இவங்கெல்லாம் இப்படி விட்டுட்டிங்கன்னா அதனாலேயே பேச வேண்டிய தேவை இருக்கிறதா? நீங்கள் எதிர்காலம் வந்து ஏன்டா நீலாம் என்னடா பண்ணேன்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ண? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது, தம்பிக்கே இருக்குது, மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது, பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. எப்படா விட்டீங்க? ஏன்னா இப்படி ஒரு காவாலியாக இருக்கான், இப்படி ஒருதான் பொம்பளை பிள்ளையெல்லாம் இப்படி பேசுது. இதுக்கு விஜய் என்ன பண்ணுவாரு? அவங்க பேசுறாங்கன்னா விஜய் என்ன ஒரு கட்சி கூட்டத்துல மரத்து மேல ஒருத்தர் ஏறுறாப்புல, விஜய் தம்பி இறங்குன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன விஜயால என்ன செய்ய முடியும்? பேசாதீங்கன்னு சொல்லணும். அறிக்கைன்னு ஒன்று ஒரு சனியா இருக்குல்ல, அறிக்கை ஒன்றும் மைக்கை பிடிக்கணும். இல்லை ஒரு வீட்டில் சடங்கான பொம்பளை மாதிரி வீட்டில் உட்காந்துருச்சு ஒரு 4வது நாள் ஒரு வாய்ஸ் போட்டாங்கல்ல, சிஎம் சார் ஐ எம் வெயிட்டிங்னு. அந்த சனியை மாதிரியே ஒரு இதளவு பேச சொல்லுங்க. பேசி அவங்கள அடக்கணுமா இல்லையா? அவங்க வளர்ந்த விதம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ எதிர்காலம் வந்து நம்ம கையில் இல்லை, எல்லாமே செல்லு கையில் தான் இருக்கு. இப்போ அவன் பூரா அவன் வெறியாக இருக்கான், விஜய் விஜய் விஜய்ங்கிறான். 10 வயசு பையன் கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கிறான்.
போட்டு அது நாசமாக போட்டு அதை பற்றி இல்லை. ஆனால் அவன் இப்படி தாந்தோண்டித்தனமாக பேசுகிறவங்கள இவன் அடக்கணுமா இல்லையா, அறிவுரை சொல்லணுமா இல்லை, நான் கேட்குறது தான். இப்போ சார் ரஜினிகாந்த் சார் இப்போ ஒரு அறிக்கையை போட்டார். ஆமாம், இதனால என்ன ஆகிடும்? அறிக்கை என்ன ஆயிரும் புரியல. அதான் என்ன ஆயிரும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதான் மறுபடியும் அவன் திட்டுறாங்கிறீங்களே. திரும்ப திட்ட தானே செய்கிறாங்க. அப்போ இவங்கள வளர விடலாமா நான் கேட்குறது. மறுபடியும் திட்டுறாங்க, அப்போ இவங்கள வளர விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே சார், இந்த சமூகம் நிறைய மரியாதையை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சமூகத்தில் பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், தனக்கு சீனியருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அரசியலில் இதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. அப்போது இதை கற்றுக்கிட்டு வந்த பிறகாவது இதுக்கான சமூக பொறுப்பை உணர்ந்து தனக்கு கீழே இருக்கிறவன் அழகாக வழிநடத்தி கொண்டு போகிறவன் இருக்கான்ல, அது செய்யாத ஒருத்தனை எப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ண முடியும்? சார் இப்போ இப்படி அறிக்கை ஒன்று போடுறாரு, அதில் காத்திருந்து பதில் சொல்லுன்றார்ல. ஆமாம், அது என்ன? அது இறைவனை சொல்வார். அது எப்பவுமே இறைவன் பெரியவன் தானே. நீங்கள் பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குல்ல தம்பி. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ மறுபடியும் கடுமையாக அவர் திட்டுறாங்க அப்படின்னா இது எல்லாமே அவருக்கு கவனத்துக்கு தான் போக தான் செய்யும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு மேலே இருக்க தான் பார்க்கணுன்னு அவர் அகார இதில் சொல்லுவார். ஆனால் நம்ம அதில் இதுக்கு அர்த்தம் இன்னொன்று இருக்குது. எலெக்ஷன் வரட்டும்டா மௌனை உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். ஓகே, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாம், அதான அர்த்தம். இல்லை, நம்ம எடுத்துக்கலாம். அவர் அர்த்தம் வேறு. அவர்கிட்ட சொன்னால் இது சொல்ல மாட்டார். ரைட்டா? ரஜினி ரசிகர்கள் ஆனால் இப்படி எடுத்துப்பாங்க. எடுத்துக்கலாம்ல. இப்போ நானே அப்படி தான் எடுப்பேன். நான் உனக்கு இருக்கு அப்படிம்பான்ல. சார், வளர விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க சார், கஷ்டம் சார். நீங்கள் இப்போ நம்ம பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வியூஸ்க்காகலாம் இது நடத்துறது. இது இந்த வியூஸ் இந்த சனியனே இதில் கிடையாது. நம்ம ஆள போகிறவன் நம்மளை ஆளை நினைக்கிறவன் எப்படி இருக்கணும்னா சொல்லணும்ல. எப்படி இருக்கணும்னு நம்ம தீர்மானிக்க வேண்டிய இதில் இருக்கமா இல்லையா? எப்படி சார் ஒருத்தன் ஏன்னா மன வலிமைங்கிறது எங்கள் ஆளுக்கு தான் இருக்குது, மற்றவனுக்குலாம் இல்லைன்னா நீங்கள் மன வலிமைங்கிறத பற்றி அவனுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுருக்கானான்னு சொல்லுங்கள் சார். ஏதாவது சொல்லுங்களேன். சும்மா பொய்யா சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? பொய் 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 ஆனால் ஊனா பொய். திருவாரூரில் நீங்கள் வந்த கூட்டம் அதை பார்த்து மிரண்டு போய் தான் கரூரில் இதை கூட விடாத அப்படின்னு செந்தில் பாலாஜி வேலை எவனான்னு அந்த கூட்டத்தில் பேசுகிறார். திருவாரூரில் ஒரு நகராட்சி அலுவலகம் தம்பி. அந்த அலுவலகம் பழைய கட்டிடத்தில் மொத்த மக்களும் உள்ளே போய் ஏறிடுறாங்க. போலீஸ் மொத்தம் அன்றைக்கி ஸ்டெப் எடுக்கலைன்னா அதுக்கு என்ன, அந்த வாட்ச்மேன் போலீஸ் இல்லை, அந்த வாட்ச்மேன் போலீஸ் சொல்கிறான் கேட்கல. அது இடிஞ்சு போன கட்டடம், இடிய போகிற கட்டடம், அதில் மக்கள் ஏறிட்டான் திருவாரூரில். அவன் பக்கத்தில் புது கட்டடம். அன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த நகராட்சி புது கட்டடத்தை வாட்ச்மேன் திறந்து விட்ருக்கான். மக்கள்லாம் இங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லைண்டா அங்கேயே 100 பேர் செத்துருக்க வேண்டியவன் திருவாரூரில். ஒவ்வொரு ஊரும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வராங்க தம்பி. நாமக்கல் தானே. அன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்கு இன்னும் விடையே தெரியாது. இந்த பஸ்ஸு வருது, இன்னும் 4 பேர் விழுந்தாங்களடா, அவன் என்னான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்களே. இப்போ தஞ்சாவூர்லேருந்து வரும்போது ஒரு பையன் இல்லை, விக்னேஷ்னு ஒரு பையன் சீரியஸாக இருக்கான். அந்த பையன் இன்னும் 2 பேர் விழுந்தாங்கல்ல. அது மாதிரி தானே அது. இந்த பையனுக்கு கை கால் சீரியஸாக தலையெல்லாம் அடிபட்டு சிசியூவில் இருக்காங்களாம். அப்போ அதே இந்த 4 பேர் 6 பேர் என்னடா நான் இன்னைக்கு வரைக்கும் எவனா சொல்கிறேன்னா பாருங்க. அப்போது நீங்கள் ஒரு விஷயம் இயற்கை ஒரு விஷயத்தை பண்ணும். நீங்களா திருந்துவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், திருந்தலை. கடைசியில் 41 சாவை கொடுத்து உங்களை
சொல்லுது. ஆனால் அதையும் அப்பயும் நீங்கள் கற்றுக்கல. நாங்கள் 41 நாங்கள் பண்ணலடா, திமுக தான் பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணார் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. பழிய போகிறது. நான் திமுகக்கோ இவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கலை. அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் அப்படியே சொல்கிறாங்க, இது நடந்தது இப்படி தான் சார். போலீஸ் வந்து அந்த பையன் சொல்கிறான், போலீஸ் அவ்வளோ பேரை காப்பாத்துச்சு அப்படிங்கிறான். எதை பற்றிங்க இப்போ இவன் என்ன பண்ணோம் சார், நாங்கள் இவ்வளோ பேரை காப்பாற்றணும்னு இவங்களை எவனா சொல்கிறான்னா பாருங்களேன், கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன்னு சொல்லலைங்க. ஒருத்தன் முன்னாடி வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன், நான் அந்த 41 பேர் சாபப்போ நான் இவங்கெல்லாம் காப்பாற்றினேங்க அப்படின்னு எவனா சொல்கிறானா கேளுங்க. இல்லைங்க. அப்போது இந்த கூட்டத்தை எப்படி நீங்கள் விடுவீங்க? இந்த கூட்டம் எப்படி வந்தால் என்ன ஆகிறது? என்ன சார் இப்போ பேச்சு வருது, துணை முதல்வர் கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்க, பவன் கல்யாண் பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு முதல்வர் தான்ங்கிறாரு ஒருத்தர், செங்கோட்டையன். முதல்வர் இல்லைன்னா நாங்கள் இந்த ஆட்டைக்கே வரலைங்கிறாரு அவர். இன்னொருத்தங்க தான் நாங்கள் எதுவும் பேசவே இல்லை, நாங்கள் தனியாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. வெக்கமாக இருக்குது நமக்கு. எப்படா இவங்கள விட்டு வைக்கிறோம் நம்ம? நான் அதான் சொன்னேன், ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு எல்லா தரப்பும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு அத்தனை திட்டங்களை கொண்டு வர்றார். மிளக்கிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மிளக்கிறார். நான் பார்க்க அவனை முட்டாள் முதல்வருங்கிறாங்க ஒருத்தன். என்னங்க நீங்கள் வந்து உங்கள் ஆள்களை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி பேசுவாங்களா பாருங்கள், சொல்லுங்கள். அதுக்கே நீ வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா, டே வயசு இருக்குது, ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது. விஜய் சிஎம் சார்ந்து தானே பேசுகிறாரு. அது விஜய் ஏன் இந்த நாயை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய வார்த்தைங்க. முட்டாள் முதல்வர்னு சொல்கிறதுங்கிற சாதாரண வார்த்தையா? நான் சொன்னேன், இப்போ நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், உங்களுக்கு வேணுங்கன்னு. ஏன்னா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுக்கணுங்க. அன்னைக்கே 41 பேர் விஷயத்தில் 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் சார். நீங்கள் இவங்கெல்லாம் வந்து நோகாமல் நொங்குதுன்னு நினைக்கிறவங்க சார். இவ்வளோ பெரிய பழி, இவ்வளோ பெரிய 41 பேர் செத்துட்டான், அது எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் சார். அவங்களுக்கு தைரியம் வரத்தானே செய்யும் சார். இப்போ ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களால் என்ன செஞ்சிட முடியுன்ற ஒரு வாதம் எடுத்துகிட்டு வராங்க. இவர் கோவப்பட்டார்னா, இல்லை இவர் இப்படி பேசிட்டாருனா, இல்லை ரஜினி ரசிகர்கள்லாம் எதிர்த்துட்டாங்கன்னா, நான் வந்து ரஜினி ரசிகருக்காக வக்காலத்து வாங்கலை, ரஜினிக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால் தடித்த வார்த்தை மாரலாக எனக்கு புரியுது சார். தேர்தல் களத்தில் என்ன இவங்களால செஞ்சிட முடியும், இவங்க ஒன்றுமே இல்லைன்ற ஒரு டோன் கொண்டுறாங்க. அது உண்மையா? நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அசாத்தியமான நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் எலெக்ஷன் அப்போ நீங்கள் அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக போவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கூட்டல் கணக்கு இருக்குது, அப்படியே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்போ பாருங்கள், தேர்தலுங்கிற ஒன்று வரும், காலம் அப்போ காத்திருந்து பதில் சொல்லும். விளையாட்டு இல்லை தம்பி. நீங்கள் இன்னமும் சொல்கிற அவன் வந்து இன்னும் கண்டிச்சிருந்தா குறைந்தபட்சம், டேய் அவர் ரஜினி பெரிய ஆள்றா, அவரை திட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இது பூராமே ரசிக்கிறோம் சார். திட்டுறத, ரஜினியை இந்த மாதிரி பெரிய ஆட்களை திட்டுறத, சிஎம்ஐ திட்டுறத ரசிக்கிறோம் சார். அவன் இதெல்லாம் பார்த்து ஆமாம், நீங்கள் வந்து ஒரு சேடிஸ்ட்டு, விளையாட்டு இல்லை. இல்லைன்னா ஒரு மனைவியே நீங்கள் அதெல்லாம் ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது. ஒர்த்தில் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரை குற்றம் சாட்டாங்களோ அவங்களோட நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எடுத்து போவீங்க. நீங்கள் இப்பயும் டெல்லிக்கு டெல்லிக்கே எங்கே போனாங்க? டெல்லி தானே. முதல் நாள் திரிஷாங்கிறவங்க போகிறாங்க, 2வது நாள் இவர் போகிறாரு. அப்போது நீ எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் எனக்கு ஷேரை கொடு.
சேரை கூட நான் வந்து உட்காருவேன். கேட்டால் ஏன்டா வரலன்னா, நீங்கள் கூட்டம் எனக்கு கூடுது, வந்தால் 5000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்கங்கிறான். அதுதான் நிறைய வீடியோலாம் போட்டாங்க பாருங்க. அவன் தனியாக வந்து தனியாக ஒரு வீட்டுக்கு ஒரு கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டு போவான். அப்படியே தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுடைய உரிமை அது. ஆனால் தமிழ்நாடுங்கிறது ஒரு ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கிற ஊரை விட ரொம்ப கேவலமான ஊர்னு நினச்சிட்டு இருக்கான். அதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கேவலமானவங்க அவங்கள வந்து இந்த சில்லற பசங்களை வச்சு நம்ம ஆண்டலாம் நினைக்கிறான். ரொம்ப என்னாலலாம் உண்மையிலே தம்பி, என்னடா இவ்வளோ காலம், நான் 45 வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து. இந்த துறைக்கு வந்து 43 வருஷம் ஆகுது. அது பத்திரிக்கை துறைக்கு நைக்கன்னு ஆரம்பித்து 38 வருஷம் ஆகுது. ரைட்டா? இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, பார்த்ததே கிடையாது. ஒருத்தன் மக்களை மதிக்கலை, அவன் யாரையும் மதிக்காமல், அவனுடைய ஆட்கள் அவனும் எவனையும் மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன அவங்க கொண்டு வரான், நீங்கள் வந்து இந்த பெண்கள், வயது பெண்கள் வந்து நீங்கள் அதாவது ஒழுக்கங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே வராமல் அவங்க பேசுகிறத நீங்கள் வந்து ரசிக்கிறான் அவன் ஆள்கள். இது இது பெரிய ஆபத்தை நோக்கி போகிறதில்ல. எப்படி இதை விடுவீங்க? நான்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய், நான் அவன் சொல்கிறான், நான் இந்த லட்சணத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கும். ஒரு விஜய் வெள்ளங்கும் காலி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருந்தான்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு திருச்சாதாரம் இருக்கணும்ல சார். ஏன் சார்? சார் என்ன சார் இது? ஒரு திருச்சார்பா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் வந்துட்டா நாடு விளங்கிடும்ல. அதான அர்த்தம். நீ ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் இருப்பான், ஒரு 41 பேரை கொல்லுவான். சரி, அவன் பாட்டுக்கு ஒரு 2 பேரை கொல்லுவான். எவனாவது கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரம்மா இல்லை எதிர்த்து வீட்டுக்காரம்மா. விஜய் இருப்பானா, விஜயின்னு ஒருத்தர் இருப்பாங்களாம். யார் இந்த 10 நான் வந்து அவள் பொண்டாட்டியை கூட இருப்பேன்னு சொல்கிற பிள்ளையா, இல்லை அவரோட படுத்து நான் பிள்ளைய போடணும்னு சொல்கிற பிள்ளைகளா? எவ்வளோ கேவலங்க. நரகளை விட மோசங்க இவங்களை நீங்கள் வாயிலேருந்து வர்றது. என்ன தைரியத்தில் நான் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருப்பான்னு சொன்னான். நீங்கள் அப்போ அந்த விஜய் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னா அந்த விஜய் எப்படி இருக்கணும்? ஒரு அது ஒரு ஒரு டெஃபனிஷன் ஒன்று கூடயா? அவனு பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு அந்த பிள்ளை வந்து நான் லண்டனில் இருக்கேன்டா, இங்கே வந்தால் நான் இருக்கிற இடம் கிடையாது, எனக்கு வந்து வீட்டில் இருக்க இடம் கூடியா அப்படின்னு ஒரு பெடிஷனை போடும். அதெல்லாம் ஒருத்தர் என்ன அதை பற்றி கவலைப்படான்னு ஒருத்தர் சொல்லுவான். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போவான். எல்லார் வீட்லேயும் விஜய் இருப்பான். வெள்ளங்கும், நாடு வெள்ளங்கும். அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் மனசாட்சி வச்சு சொல்லுங்கள் தம்பி, இது இந்த போக்கில் போனால் இது சரியாக வருமா? இல்லை, ஓகே சார். இப்போ சில தவறுகள் இருக்குன்னா, இது சில தவறுல மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க அதை சரி செய்யறதுக்கான ஆலோசனைகள் சொல்லுவாங்கல்ல. போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது அல்லது இப்படிலாம் இருக்க வேணாம், இதை செய்யுங்க அப்படின்லாம் பல கட்சிகளுக்கும் பலரும் ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பாருங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டியதுதானே அவருக்கு? யார்கிட்ட சொல்கிறது கேட்குறதுக்கு இடத்துல அவன் இருக்கணும். புரியுதவங்க? இப்போ நான் சிஎம் வந்து காலைல வாக்கிங் போகிறாரு, கூட என்ட்ராம் போகிறாரு. புரியுதா? அவரோட ஒரு பத்திரிகையாளர். ரெண்டாவது இப்போ நம்மெல்லாம் போனோம்னா உட்காந்து அடுத்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. என்ன நடக்குது? ஆமாம், முந்த நாள் கூட பார்த்தோம். நாங்கள் பத்திரிகையாளர்லாம் எங்கள் பத்திரிகையாளர் நன்றி தெரிவித்து சங்கம்லாம் போய் பார்க்க போனோம். அப்புறம் நான் கூட சொன்னேன், அண்ணே வெளியே நிறைய இருக்காங்கண்ணே, இருங்க காப்பி சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன போயிட்டுருக்கு, நாளைக்கு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஏன்னா அன்னைக்கு திருச்சி
முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே நீங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டீங்களாண்ணே. இந்த பீச்சில் வந்து கல்வி சேலை ஒன்று திறந்தார். திருச்சி 10 லட்சம் பேர் கூடின கூட்டம் 9 மணி முடியுது. முடித்த பிறகு உடனே வராரு. வந்து காலைல வாக்கிங் முடிச்சுட்டு இங்கே வராரு. அதை பேசிகிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ இந்த இது கம்பேர்லாம் பண்ணாதீங்க. இது எந்த பத்திரிக்கையாளன்னு அவன் பார்க்குறான், எந்த பத்திரிக்கையாளன் நேராக பேசுகிறான். 2-3 அணில் குஞ்சுகள் மாத்திரம் பேசிகிட்டு இருக்கோம். அவனை சந்திக்காமலே 2-3 அணில் குஞ்சுகள் பேசிகிட்டு இருக்கோம். அவன் விஜய் வந்து அப்பயே வல்லவர், இப்போ வெள்ளவர், நல்லவர் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு தெரியும். நீங்கள் அவன் அட்வைஸ் கேட்கணுன்னு அவசியம் சார். சராசரி மனுஷனுக்கே சார், ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசுது சார். ஏவன்டா 10 பொண்டாட்டி வச்சுக்கல, ஏன் வைக்கக்கூடாது, காசு இருக்குது வச்சுக்கிறான் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. ஒரு பிள்ளை நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்லுது. இந்நேரம் அவன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு, இல்லைம்மா தப்புமா சொல்லணுமா இல்லையா, இல்லை இவனே கூப்பிட்டுட்டே வீட்டில் போய் சொல்லுங்கடா, இல்லை அறிக்கையே விடணும் சார். நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து என்னுடைய ரசிகளாக இருக்கீங்க, சகோதரியாக இருக்கீங்க. நான் உங்கள் வீட்டில் வேறு ஒரு விஜயா வேறு வரணும். அப்போ நீங்கள் இப்படிலாம் நினைக்கக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, சொல்லணுமா இல்லையா சார்? இவ்வளவும் பார்த்துக்கிட்டு ரசிக்கிற ஒருத்தனை நீங்கள் எப்படி சார் அவனை இந்த கணக்கில் சேர்ப்பீங்க? இவனுக்கு பின்னாடி இவன் வரணும், வந்து இதில் சேரணும்னு சொல்கிறவங்கள எதால் அடிக்கிறது சார்? ஓட்டால் தான் அடிக்கணும், ஓட்டால் தான் அடிக்கணும். நீங்கள் ஒரு பெரிய ரஜினியுடைய அந்த அறிக்கை ஒரு பெருந்தன்மையை சொல்லுது. எல்லாருக்கும் நன்றி. உண்மைக்கு மாறான செய்தி சொல்லியிருக்கு. ஏன்னா திமுக வந்து பயமுறுத்தினதுனால இவர் வரலன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அது மிகப்பெரிய பழியை போடுறாங்க. அது திமுக மேலேயுமே ஆன பழி. ஆமாம், பழியை போடுறான். அப்போ அவர் அதை சொல்லித்தானே ஆகணும். தவறான விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து வந்து என்னது ரெட் ஜெயின் மூவிஸ், அதில் அவர் நடிக்க போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். நான் அது சொன்னேன், நான் ஏதா குருவி யாராக தயாரித்ததுன்னு. குருவின்னு ஒரு படம் வந்து யாராக தயாரித்தது? சினிமா கம்பெனி அவன் எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை இவரும் பதில் சொல்லன்னு வச்சுங்க. நமக்கு என்னென்னா, ஒருத்தன் அதாவது 41 கொலைகள் நடந்தப்பையும் அதை கண்டுக்காமல் போன ஒருத்தன், அதை வந்து கிஞ்சித்தும் வருத்தமே காட்டாத ஒருத்தன், நீங்கள் வந்து பொய்யா சொல்கிற ஒருத்தன். கரூரில் நாங்கள் போய் அது அங்கே லோக்கல் போலீஸ் சொல்கிறாங்க, தம்பி ஐயா அந்த ஒரு பைபாஸில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே அவங்கள வர வச்சு நாங்கள் பாதுகாப்புங்கிற சஃபிஷியண்ட்டாக போலீஸ் இருக்காங்க, நாங்கள் இப்படியே வச்சு இப்படியே அனுப்பிடுறோம், நீங்கள் அங்கே வந்து பாருங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபத்தை வேற பார்வையிட்டிருக்கான். இந்த கடைசி இல்லை எங்களுக்கு நாங்கள் கேட்ட மண்டபத்தை கொடுக்கல, பொய், எல்லாமே பொய். அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர்லேருந்து லோக்கல் போலீஸ்லேருந்து எல்லோரும் சொல்கிறாங்களே, சார் எல்லாம் வந்தாங்க சார், இது இந்த பைபாஸில் இருக்கிற மண்டபத்தில் நல்லா பண்ணலாம் சார் அப்படின்னா, இல்லை அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால நாங்கள் ஸ்டார் ஹோட்டலில் வர வச்சு பண்ணுறோம். அதாவது இப்போ ஏதாவது ஏண்டா வரலன்னா, இல்லை கூட்டம் வரும், பாதுகாப்பு தர மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் 5000 சொல்லிவிட்டு சில நாம்ஸ் வச்சுருக்கான், 5000 சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 50,000 கொண்டு வந்தீங்கன்னா அவன் கேள்வி கேட்க தானே சொல்லுவான், கேட்க தானே செய்வான். அப்போது எல்லாமே எதிர்மறையானது, எல்லாமே உங்கள் நட உடை எதுவுமே நாங்கள் நேர்மையாக இருக்க மாட்டோம், இப்படி தாண்டா இருப்போம், கண்ட மணிக்கு திட்டுவோம். எல்லா குடும்பத்தையும் அவங்க வந்து வசப்படுறாங்க, எல்லாரும் எதிர்த்து பேசுகிற எல்லாரையும் குடும்பத்தை வசப்படுறது இருக்குல்ல. அப்போது இவங்களை நீ வளர விடுற தலைவன் தானே தப்பு. ஓகே, இப்போ அவன் தானே சார் பொறுப்பு. எனக்கு ஆதவர்ஜினாங்கிறவன் இருக்கான்ல, அவன் வந்து எடுபடி சார். அவன் ஏன் போடா இந்த இது கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு வாடான்னு சொல்கிறவன் தான் அவன் தானே மெயின். விஜய் தான். ஆமாம், அவன் சொல்லாமல் எப்படி சார் பேசியிருப்பான்?
இல்லை இப்படி பேசினா அண்ணன் திருப்திப்படுவார், சந்தோஷப்படுவார் தெரியாமல் இவன் எப்படி பேசுவான்? இதுக்கு காரணமே அவன் தான் சார். இன்னமும் அதுக்கு வந்து நீங்கள் இல்லை அவருக்கு என்ன தெரியும், அதெல்லாம் சும்மா. இப்போ என்கிட்ட ஒரு 200 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு பையன் கடைசி ஆஃபீஸ் பையன் தப்பு பண்ணால் நான் தானே சார் பொறுப்பு, நான் தானே பொறுப்பு. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இருக்குது. ஆமாம் இருக்குல்ல. அடுத்த நிமிஷம் இப்போ நீங்கள் போகிறீங்க சார், கார் உள்ள வரக்கூடாது, காரில் ஒருத்தன் கல்லை போடுறான், ஆஃபீஸுக்குள்ளே வந்த காரில் கல் வருது. அதை நான் கண்டுபிடிச்சி அதை வந்து எவன்டா அழிஞ்சான், அவனை தண்டிக்கிற வேலையை வந்து என்னுடைய பொறுப்பு. கல் எரிஞ்சு விழுந்துட்டா அது நான் தானே முழு ஜவாப்தாரி. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அவன் ஆதவ அர்ஜுனாங்கிறவன் அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் ஒரு ஃப்ராட். அவன் வந்து அவனுடைய பின்னணியில் போய் பார்த்தீங்கன்னா அவன் அத்தனை மோசடி பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது நாங்கள் தொடர்ந்து எழுதிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒருத்தன் மேடை ஏறி சொல்கிறான், முட்டாள் முதல்வருங்கிறான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? செரு பிஞ்சிருவனா? எப்படா சொல்வ? இந்த வாய் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞருக்கு நான் செலவு வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன வாய் தானே அது. கலைஞரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்ன வாய் தான் அது. யார்? விஜயை சொல்கிறேன். அப்போது ஒரு தலைவர் அவருக்கு செலவு வைக்கணும் ஆசைப்படுறவருடைய மகன் அவர் பொறுப்பில் இருக்கார். நீ அவரை முட்டாள் முதல்னு ஒருத்தன் சொல்கிறான், அதை நீ விட்டு வைக்கிறன்னும். அப்போ நீங்கள் இவனை எந்த கணக்கில் சேர்க்க, இவனை எப்படி நீங்கள் வந்து வரவிடுவீங்க? நான் வந்து முதல்வராவேன், வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன், 50 நாளில் நீங்கள் போலீஸ் எல்லாம் எங்கள் பக்கம் வந்துடும். அது அவங்களுடைய ஆசை. அதை பற்றிலாம் கவலை இல்லை. இதை பற்றி நான் வந்து இதே கிடையாது. ஆனால் மேடையில் இப்படி தரக்குறைவாக இவன் கேவலமாக ஆட்சியில் இருக்கிற முதல்வரையும் ஒரு இவன் நடிக்கிற ஃபீல்ட்லேயே ஒரு உயரந்தொட்ட ஒரு ஆள், தாதா சாஹேப் அவார்டு வாங்கினவர் தானே, என்ன ஒரு பிரதமர் வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிற ஆள் தானே. நீங்கள் அப்படி ஒரு உயர்நிலையில் நிற்கிற ஒருத்தன் வந்து பேசுவான், அதை நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. அதுக்கு 4 பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அதை இவர் வந்து இல்லை அவதூறாக சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்காக அவர் மறுபடியும் அடிப்பாங்க. இவங்கள நம்ம பார்த்துட்ருக்கணும். இந்த ஒரு பையன் போட்டான் பாருங்க, இது மாதிரி இவங்களை பூரா உள்ளே வச்சு காய அடித்தது தான் சரியாக விடக்கூடாதுன்னு சார். சாதாரணம் இல்லை. நீங்கள் ஒரு அவனுடைய தாரகம் என்ன கையில் இருக்கிற பெரிய வித்தையாக நினைக்கிறாங்க. இதை பூரா பண்ணிட்டா அவங்கெல்லாம் ஒதுங்கி ஓடிடுவாங்க. ஓகே, விட மாட்டீங்க? இப்போ விடக்கூடாதுங்கிறேன். புட்டிங்கி எரிஞ்சிடணும், விடவே கூடாது. நல்லதுக்கு இல்லை தம்பி. எதிர்காலம் இப்போ என்னுடைய பேரனும் இப்போ உங்கள் பிள்ளையோ நாளைக்கு கேட்கும், அப்பா ஏன்ப்பா இவனை விட்டீங்க, என்னப்பா நாளைக்கு கேட்கும்ல. கேட்க என்ன பதில் சொல்லணுமா இல்லையா? நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.